அதான் சஸ்பென்ஷன் தவறுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ஜனநாயக அடிப்படையிலான அரசுன்னு சொல்லக்கூடிய அரசு, நாங்கள் வந்து சமூக நீதி பேசுகிறோம்னு சொல்கிறவங்க எதிர்குறல்களை வந்து முடக்குவதற்கும், இது ஒன்றிய அரசினுடைய பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. என்னதான் சொன்னாலும் மக்கள் பிரதிநிதி பிரச்சனை தான் பேசுகிறாங்க, இல்லாத ஒன்றை பேசலை. கள்ளக்குறிச்சி மரணம் என்பது ஒரு அதிதீவிரமான பிரச்சனை. அந்த அதிதீவிரமான பிரச்சனைக்கு தமிழக சட்டமன்றம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு, முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார். அங்கே இருக்கிற உறுப்பினர்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அதை மதிக்காமல் அவர்களை வந்து ஏதோ கலவரத்தை உண்டு பண்ணுறாங்கங்கிற வார்த்தைகளையும் ஒருமையிலையும் வந்து அங்கே வந்து அந்த பேச்சுக்கள் எல்லாம் மிகவும் தவறான ஒன்று. அந்த அடிப்படையில் அவர்கள் வெளிநடப்பு செய்தவங்களை இன்றைக்கு கூட்டத்தொடர் முழுவதுமே சஸ்பெண்ட் செய்துட்டு இன்றைக்கி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மட்டும் இருந்து இன்றைக்கி சட்டங்களெல்லாம் அங்கே நிறைவேற்றுகிறோம்னு சொல்லுவதில் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு என்ன பெருமை இருக்குது? வாதம் எதிர்வாதம் இரண்டையும் வச்சு தானுங்க முடிவெடுக்கிறதானங்க சட்டமன்றம். வெறுமனே ஒரே ஆளுங்கட்சி உறுப்பினர்களாக இருந்து பேசினாங்கன்னா அந்த சட்டமன்றத்தை எங்கே ஜனநாயகம் இருக்கிறது என்று சொல்ல முடியும்? எனவே இந்த நடவடிக்கை ஜனநாயக விரோத நடவடிக்கை, அது தவிர்க்கப்பட வேண்டும். வரக்கூடிய காலங்களில் எந்த எதிர்கட்சி உறுப்பினர்களாக இருந்தால் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கே பிரச்சனை இருக்குது. தோழர் வேல்முருகன் போய் நியாயமான ஒரு கேள்வியை கேட்க முடியல, அதுக்கே நெருக்கடி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே இதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் தவிர்க்கப்பட வேண்டும். அது எடிங்க தானே முடிவு பண்ண முடியும். அந்த விஷயத்தை யாரிடத்துல ஆதரவு கேட்டாலுமே அந்த கட்சிகள் அதை முடிவு பண்ணணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விக்கிரவாண்டி தேர்தலை வந்து நாங்கள் வந்து புறக்கணிப்பதாக சொல்லி நாங்களும் அறிக்கை அளிச்சிருக்கிறோம். ஏன்னா ஒரு நல்ல முறையிலான ஆளுங்கட்சியினுடைய அராஜகம், ஆளுங்கட்சியினுடைய பணபலம், ஏற்கனவே என்ன நடந்துச்சோ பாராளுமன்ற தேர்தலில் பணநாயகம் எந்த அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து அங்கே நடைபெற்றது என்பதெல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் வேண்டான்னு சொல்லியிருக்கோம். அதான் அதிமுக அதுக்கான முடிவு அவங்க எடுக்கணும். அது எப்படி சொல்ல முடியாது? அந்த கட்சிக்கு என்ன நம்ம சொல்ல முடியும்? அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க, ஆனால் வந்து அவங்க மறைமுகமாக பாமகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து பேச்சு எல்லாரும் சொல்லலாம். அது எப்படி ஒரு கட்சி வந்து இதை எதிர்த்து அறிவிக்கை கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே ஒழுங்கான முறையில் தேர்தல் நடக்காதுன்னு சொல்லி நாங்கள் வந்து வலுவாக அதை எதிர்க்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அதை வந்து அது அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எங்களுக்கு சாதகமாக இருக்குன்னா அது அவங்களுடைய கற்பனை. நான் எப்படி அது அதிமுக போட்டிட்டு இருக்கணும், புறக்கணிச்சது அவங்க பலவீனத்தை காட்டுது, தொடர்ச்சியாக தோற்றுட்டு இருக்காங்க, இந்த தடவை தோற்றுருவாங்கிறதுனால புறக்கணிச்சிட்டாங்க ஒரு பேச்சு இருக்குது. இல்லை, அதுதான் அவங்க தெளிவாக அதுக்கான காரணத்தை அவங்க தானே சொல்ல முடியும். அவங்க தெளிவாக காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காரணம் கூட்டணியில் இருந்தீங்க, அப்போ நீங்கள் சொல்லிக்கலாம் கட்சி போட்டியிடுறது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அதான் அது போட்டியிடணுமா வேண்டாமா என்ன செய்ய வேண்டும்ங்கிறத அந்தந்த தேர்தலை அனுசரித்து ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த தேர்தலில் ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. என்ன நடக்குங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடந்தது என்பது தெரியும். அப்போ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு நியாயமான ஒரு தேர்தல் நடைபெறுவதற்கு ஆளுங்கட்சி அனுமதிக்காது என்பதெல்லாம் தெரிஞ்ச பின்னால் தான் அந்த தேர்தல் நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு நாங்களும் சொல்லியிருக்கோம். அதே காரணத்தை சொல்லியிருக்கிறோம். எனவே அது முறையானபடி அந்த தேர்தல் வந்து இப்பொழுது நடக்காதனால புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருக்கிறோம். அது அந்த தேர்தல் சூழலை அனுசரித்து ஒரு கட்சிகளும் எடுக்கிற முடியும். போன தேர்தல் வந்து எலெக்ஷன் கமிஷன் அதான் போன தேர்தல் வந்து ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய ஒரு பகுதியாக அதான் நாங்கள் அதையும் சேர்த்தே தான் அது ரிசல்ட்டை சொல்லியிருக்கோம். இல்லை, தேர்தலை எதிர்கொண்ட தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் நடக்கலை, 2.5 வருஷம் கழித்து ஒரு பொது தேர்தல் நடக்க, அந்த பொது தேர்தல் மொத்தத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோன்னு சொல்ல முடியாது. ஒரு பொது தேர்தலுக்கும் ஒரு இடைத்தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லா இடைத்தேர்தலும் எப்படி நடக்குங்கிறதும் உங்களுக்கும் தெரியும். எனவே இந்த அடிப்படையில் இந்த பொது தேர்தலை எதிர்கொண்டோம். அதுலேயும் கூட அந்த பொது தேர்தலில் கூட எல்லா இடங்கள்லையும் பண விநியோகம் முறைகேடுகள் நடக்கும்னு சொல்லும்போது கூட தேர்தல் கமிஷன் வந்து அது ஒரு சார்பாக தான் நாங்கள் வந்து இருந்தது. அது எல்லா இடங்களிலும் எல்லா பத்திரிகையிலும் வந்த செய்திகள் தானே, எவ்வளவு பணங்கள் வந்து பிடிக்கப்பட்டது. எனவே இதெல்லாம் அந்த பொது தேர்தல் நடக்கிற விஷயம். இடைத்தேர்தல் முழுக்க ஒரு வார்டிலையும் அமைச்சர் எல்லோரும் நின்று ஃபுல்லாக ஓட்டர்களை வாக்காளர்களை ஃபுல்லாக எல்லாம் கண்காணித்து கொண்டு ஃபுல்லாக நடக்கும் பொழுது அதில் பலவிதமான விதிமீறல்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதான் நீங்கள் வந்து ஒன்றிய அரசுடைய விசாரணை அமைப்பு தான் வந்து சிறப்பாக செயல்படும், மாநில அரசுடைய விசாரணை அமைப்பு வந்து சரியான விசாரணை செய்யாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாரு. நீங்கள் வந்து ஒன்றிய அரசுடைய விசாரணை அமைப்பு பக்கம் இருக்கிறீங்களா, தமிழ்நாடு அரசுடைய விசாரணை பக்கம்? அதாவது இதில் யார் விசாரிக்கணுங்கிறது அல்ல விஷயம். எடப்பாடியோட கோரிக்கையை பற்றி நான் தெளிவாக தான் கேட்குறேன். அதான் நானும் கேட்குறேன். அந்த கோரிக்கையை நாங்களும் ஆதரிச்சிருக்கோம். நாங்களும் அந்த கோரிக்கையை ஆதரிச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துற கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு நீதி வேண்டி நடக்கிற ஒரு போராட்டம். அது சிபிஐயில் வாங்கலாம் அல்லது சிபிசிஐடியில் வாங்கலாம். சிபிஐ விசாரணை வேணும். அதான் சொல்ல நீங்கள் சொல்ல வரது தான் நான் சொல்ல வரேன். நாங்கள் சொல்ல வர்றது எங்களுடைய பார்வை என்பது வந்து எந்த விசாரணை நிறுவனம் என்பதை தாண்டி இதுக்கு முதல்ல தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். அதான் முக்கியமானது. மனம் திறந்து பொறுப்பேற்கலைங்க. இப்போ
ஆமாங்க, தவறு நடந்திருக்குது, நாங்கள் காரணம். 14,000 வழக்கு போட்டிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. 14,000 வழக்குங்கிறது சும்மா வாங்க, ஒரு வழக்கு 2 வழக்கா? 14,000 வழக்குனா எவ்வளவு கள்ளச்சாராய மரணங்கள் வருஷத்துக்கு நடந்திருக்கணும். அப்போ அவ்வளவு சீரியஸாக இருக்கிற விஷயத்தில் தமிழ்நாடு அரசு அசால்ட்டாக இருந்தது உண்மைதான். அது ஏதோ எஸ்பியினுடைய பொறுப்பு, அது கலெக்டருடைய பொறுப்புன்னு ஒதுக்குறது அல்ல. மொத்தத்தில் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தமிழக அரசினுடைய நிர்வாகத்திறன் எந்திரம் வந்து செயலற்று போயிருக்குங்கிறத நீங்கள் மனம் திறந்து பேசுங்கன்னு தான் சொல்கிறோம். அப்படி வந்திருந்தா அதை பற்றி இன்றைக்கி எல்லோரும் வந்து பேசலாம். இன்றைக்கி அப்படி இல்லாத ரீதியில் போன வருஷம் உள்ள சிபிசிஐடி வழக்கு என்னாச்சு? போன மரக்காணம் சம்பவத்தில் சிபிசிஐடி தானே போட்டாங்க. என்ன நடந்துச்சு? நான் எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். உண்மை வெளியே வரணும். உண்மை வெளியே வர்றதுக்கு அதிமுகவுடைய பார்வை சிபிஐ வர வேண்டும் என்று சொல்லுங்கள். சிபிஐ வந்தால் சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து எப்பொழுதுமே ஒன்றிய அரசுடைய எல்லா நிறுவனங்களும் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் என்ஐஏ இது வரைக்கும் நாங்கள் வந்து அதோடைய விசாரணை அமைப்புகளை கேள்விக்குறியாக்கியிருக்கோம். அதுபோல் இடியினுடைய நடவடிக்கைகளை ஐடியினுடைய நடவடிக்கை கேள்விக்குறியாக்கியிருக்கோம். இந்த நிலையில் அதிமுகவுடைய பார்வை சிபிஐ வேணும் என்று சொல்லுகிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய ஃபெயிலியரை ஒத்துக்கிறது தான் முதல் முக்கியமான விஷயம். அதை ஏன் நீங்கள் இது வரைக்கும் செய்யலைங்கிற கேள்விகளை தான் நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். அப்போ வந்து எடப்பாடி முழு பொறுப்பு எடுத்துக்கிட்டாரா? எடப்பாடி முழு பொறுப்பேற்றுட்டாருன்னா அதாங்க, அதாவது நாங்கள் இப்போ உள்ள விஷயத்தை தானே இன்னைக்கு என்ன நடந்துச்சோ அது என்ன தவறோ, நாங்கள் எந்த தவறுகளையும் நாங்கள் வந்து இல்லை அது தவறு இல்லை இது சரி நான் சொல்ல தயாரில்லை. நான் கடந்த காலங்களில் இருக்கிற திமுக அரசினுடைய நடவடிக்கையில் கோயம்புத்தூர் கலவரங்களுக்கு அவங்க பொறுப்பெடுத்துட்டாங்களா? கோயம்புத்தூரில் 19 பேர் இறந்து. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல தோழர் அதே தான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் சொல்கிற அதே கேள்வியில் தான் நான் சொல்கிறேன். நான் எந்த விஷயத்திலையும் இதை பொறுப்பேற்கவில்லை என்கின்ற கடந்த கால விஷயங்களை நியாயப்படுத்தவோ தவறாக சொல்லவோ குற்றம் சொல்லவோ நான் வரல. இன்றைக்கு நம்ம கண் முன்னால் இது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம், அதை தான் நான் சீரியஸாக சொல்லுவேன். இந்த விஷயத்தில் நீங்கள் பொறுப்பேற்கலைன்னு சொன்னால் எப்படி நீங்கள் வந்து திறந்த விசாரணை நடத்துவீங்க? கள்ளச்சாராயத்துக்கு மெத்தனால் கொண்டு வந்து ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்தாங்க, பாண்டிச்சேரியிலேருந்து கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ அது பாண்டிச்சேரியிலேருந்து வந்துச்சு ஆந்திராவிலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் தமிழக அரசு காவல்துறை மீறி எப்படி வந்திருக்க முடியும்? இதுக்குன்னு ஒரு துறை வேறு வச்சுருக்கிறீங்கல்ல, மதுவிலக்கு துறைன்னு ஒரு துறை வச்சுருக்கீங்களா? அப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் விசாரணை அமைப்புகள் அதையெல்லாம் தாண்டி இந்த இடத்திற்கு ஒரு அரசு வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த விஷயம் இனி வந்து நடக்காத அந்த குற்றங்கள் இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை நோக்கி போவாங்கன்னு சொல்கிறோம். ஒரு ஜனநாயக அரசாக செய்ய வேண்டிய விஷயங்களை முதல்ல ஏற்றுக்கணும். இரண்டாவது அதை பற்றி நம்ம வந்து பேச வேண்டுமோ அதை இப்போ பேசலை என்பதை தான் இப்போ நாங்கள் திரும்ப சொல்கிறோம். நான் எந்த அரசியல் கட்சி சார்பாகவும் நின்று நான் பேசுகிறேன், நான் மக்களின் சார்பாக நின்று பேசுகிறேன். இது வந்து யாரும் சாகக்கூடாது. எந்த கட்சிக்காரங்க செய்தாலும் எந்த கட்சிக்காரங்க இறந்தாலும் தவறு இல்லையா? அப்படி இல்லை. யார் ஒரு மனிதன் என்கின்ற நிலையில் இந்த நாகரிக சமூகத்திற்கு இது ஒரு இலக்கு இது வந்து அந்த இலக்கு அதுவும் வந்து மெத்தனால் குடித்து வந்து இறந்து போகிற அளவிற்கு, அதுவும் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கருணாபுரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, ஒரு காம்பவுண்டு தான் எல்லாத்தையும் பிரிக்குது. அப்போ எந்த அளவுக்கு எந்திரம் தோற்று போயிருக்குது. அரசு நினைக்காமல் இருந்திருந்தா, அரசு தடுத்திருந்தா வந்திருக்காது இல்லை. எனவே இதில் வந்து நம்ம பாடம் கற்பிக்க வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை. அதில் ரொம்ப சீரியஸாக இந்த விஷயத்தில் நம்ம எல்லோரும் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது. பூரண மதிவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் பூரண மதிவிலக்கு கொண்டு வந்தால் தான் உங்களுடைய ஆதரவு என்ற நிலைப்பாட்டை நீங்கள் எடுப்பீங்க. எல்லா தேர்தல்கள்லையும் நாங்களும் அதே அறிக்கையை தான் கொடுத்துட்டே இருக்கிறோம். பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்கிறோம். இன்றைக்கும் இல்லை, எப்பொழுதும் வலியுறுத்துவோம். ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு மட்டும் ஒரு தேர்தலை எதிர்கொள்ள முடியாது. வேறு பூரண மதுவிலக்கை தவிர தமிழ்நாட்டில் வேறு பிரச்சனை இல்லையா? லஞ்சம், லாவணியம், ஊழல், அரசு நிர்வாகம், சீர்கேடு எத்தனையோ இருக்கிறது. எனவே எல்லா விஷயங்களுக்கும் சேர்த்து தான் ஒரு தேர்தல் நிலைப்பாடு எடுப்போம். ஆனால் எங்களுக்கு அதில் ப்ரையாரிட்டியாக இருக்கிறது பூரண மதுவிலக்காக. ஏன்னா எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையிலே ஒன்று, ஒரு எங்கள் கட்சியில் உறுப்பினராக வேண்டும் என்று சொன்னால் அவர் மதுவிலிருந்து தள்ளியவராக இருக்க வேண்டும். எனவே அந்த கோரிக்கையை நிலைநிறுத்துகிற விதத்தில் தான் எங்களுடைய செயல்பாடுகள் அமையும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.